ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே எவ்வளோ ஈஸியாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு வெளியெல்லாம் போய் எங்கெல்லாமோ போய் தான் புது புது வார்த்தைகள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை. வீட்டில் இருக்கிற விஷயங்களை நம்ம மெதுவாக அப்சர்வ் பண்ணி பார்த்தோம், கவனித்து பார்த்தோம் அப்படின்னா கூட இதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தாலே அதுலேருந்து நிறையா புது வார்த்தைகள் கற்றுக்கலாம். அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம அழகாக இங்கிலீஷில் பேசவும் செய்யலாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்ல இருந்து எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரூன் த பிளான்ஸ். ஸோ ப்ரூன் த பிளான்ஸ் அப்படின்னா செடிகளில் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கிற பழைய இலைகள் கிளைகள் அதெல்லாம் வெட்டி விட்டு நம்ம அதை ட்ரிம் பண்ணி வைப்போல, அதை தான் ப்ரூன் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் த பிளான்ஸ். செடிக்கு தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிறத வாட்டர் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். போர் த வாட்டர் அப்படின்னு சொல்லணும்னு தேவையில்லை. வாட்டர் அப்படின்ற நவுனை நம்ம வேர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் த பிளான்ஸ் அப்படின்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்று அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஆர்கனைஸ் யோர் வார்ட்ரோப். ஸோ ஆர்கனைஸ் யோர் வார்ட்ரோப் அப்படின்னா நம்ம துணிமணிகள்லாம் வச்சுருக்கிற அந்த வார்ட்ரோபை ஒழுங்காக அழகாக அடுக்கி வை, எல்லாத்தையும் கலைஞ்சிருக்கிறத அடுக்கி வை அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்கனைஸ் யோர் வார்ட்ரோப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டீக்ளட்டர் யோர் வார்ட்ரோப். ஸோ டீக்ளட்டர் அப்படின்னா வேண்டாத துணிமணிகள் வேண்டாத ஜாமான்லாம் நிறையா வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுரு அப்படின்னு சொல்கிறது தான் டீக்ளட்டர். அந்த பழைய விஷயங்களை அதிலிருந்து நீக்கு அப்படின்னு சொல்கிறது தான் டீக்ளட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டீக்ளட்டர் யுவர் வார்ட்ரோப்னா உன் வார்ட்ரோப்பில் இருக்கிற பழைய துணிமணிகள் பழைய ஜாமான்லாம் வேண்டாததை வெளியே தூக்கி போடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கீப் த டோர்ஸ் க்ளோஸ்ட். கீப் த டோர்ஸ் க்ளோஸ்ட் அப்படின்னா கதவு மூடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யாராவது கதவு திறந்து வைக்கட்டுமா இல்லை திறக்கணுமா இப்படிலாம் கேட்டால் நோ, கீப் த டோர்ஸ் க்ளோஸ்ட் அப்படின்னா கதவு மூடியே இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், லெட் இட் பி. லெட் இட் பி அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படியே இருக்கட்டும்னு நம்ம கதவுன்னு இல்லை, எல்லா விஷயத்துக்குமே சொல்லலாம். இப்போ லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னா அப்படியே இருக்கட்டும், டிவி ஓடிட்டு இருக்கா அப்படியே இருக்கட்டும், எதை இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோல்ட் அப் த க்ளோத்ஸ். ஸோ ஃபோல்ட் அப் த க்ளோத்ஸ் அப்படின்னா துணிமணிகளை மடிச்சு வை அப்படின்னு அர்த்தம். நம்ம துணி நிறையா வச்சுருக்கோம், அதெல்லாம் மடித்து உள்ளவைன்னு சொல்கிறதுக்கு மடின்னு சொல்கிறது தான் ஃபோல்ட் அப் த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரை த க்ளோத்ஸ் ஆன் அ ட்ரை லைன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா துணிமணிகளை கொடியில் போட்டு காய வை அப்படின்னு அர்த்தம். கொடின்றதை தான் நம்ம ட்ரை லைன் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரை லைன் அப்படின்னு சொல்லலாம், க்ளோத் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் போட்டு காய வை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ட்ரை த க்ளோத்ஸ் ஆன் அ ட்ரை லைன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், துணிமணிகள்லேருந்து துவைச்சோடனே தண்ணியெல்லாம் கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தண்ணி சொட்டு சொட்டாக விழுது அப்படிலாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லலாம். இது துணிமணிகள் இல்லை, எதுலேருந்துமே தண்ணி சொட்டு சொட்டாக வலியுது அப்படின்னா இட் இஸ் ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் டேம்ப். டேம்ப் அப்படின்றது என்னென்னா ரொம்ப காயாமல் சில நேரம் நம்ம துணிமணிகள் எடுத்தோன்னா லைட்டாக அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் டேம்ப் அப்படின்னு சொல்லலாம். அது துணியை மட்டும் இல்லை, நம்ம முடி கூட சில நேரம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப காயாமல் லைட்டாக ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் டேம்ப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டைடி அப் த ரூம். ஸோ டைடி அப் த ரூம் அப்படின்னா ரூமை சுத்தம் செய் அப்படின்னு அர்த்தம். க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டைடி அப் த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஃபார் லஞ்ச். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் ஃபார் லஞ்ச் அப்படின்னு கேட்கலாம். டின்னருக்கு வாட் இஸ் ஃபார் டின்னர் அப்படின்னு கேட்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வாட் இஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் அதோடு சேர்த்து வாட் இஸ் ஃபார் பிரஞ்ச் அப்படின்னும் கேட்கலாம். பிரஞ்ச் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டும் சேர்த்து நடுவில் உள்ள டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா அதை பிரஞ்சுன்னு சொல்லலாம். அந்த டைமில் சாப்பிட்றத பிரஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு காலையில் 11 மணிக்கிட்ட சாப்பிட்றோம் அப்படின்னா அது பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, லஞ்ச் டைமுன்னு சொல்ல முடியாது. ஸோ நடுவில் அந்த டைமில் நம்ம சாப்பிட்றத இட்ஸ் பிரஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரெயின் த டீ. ஸ்ட்ரெயின் த டீனா டீயை வடிகட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ட்ரெயின் த டீ அப்படின்னு சொல்லலாம். ஆட் சம் சுகர். ஆட் சம் சுகர்னால் இன்னும் கொஞ்சம் அதில் சர்க்கரை போடு, இன்னும் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட் சம் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழில் சொல்லும்போது சீனி போடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போடு அப்படின்னு சொல்கிறோன்றதுக்காக நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது புட்டுன்னு சொல்லக்கூடாது. புட்டுன்ற வேர்டு நம்ம போடு அப்படின்னு சொல்கிற எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. தமிழில் தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ நம்ம இதை மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோன்னு சொல்கிறதுக்கு ஆடுன்னு இங்கிலீஷில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சீனி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் சீனி போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட் சம் சுகர் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட்ஸ் ஈட் அவுட்.
ஸோ லெட்ஸ் ஈட் அவுட் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் ஈட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், வீட்டுக்குள்ளே பார்க்குற விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு கவனித்து அதையெல்லாம் இங்கிலீஷில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட நிறையா புது வார்த்தைகள் நம்ம கற்றுக்கலாம். அந்த புது வார்த்தைகளை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக எழுதவும் பேசவும் செய்யலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.